ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணா ஹோம் கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பதிவில் நம்ம தோட்டத்தில் நடந்த மஞ்சள் அறுவடை தான் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், போன சீசனுக்கு நம்ம மஞ்சளை க்ரோ பேக்கில் நடவு பண்ணி அதை எப்படி வளர்க்குறதுன்றதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் அறுவடை பண்ண மஞ்சள் மொத்தத்தையுமே நான் நம்ம தோட்டத்தில் நடவு பண்ணிட்டேன். இப்போ அந்த மஞ்சள் எல்லாம் விளைஞ்சி இப்போ அறுவடைக்கு ரெடியாக இருக்குது. போய் அறுவடை பண்ணலாம். நான் கொஞ்சம் முன்னாடியே அறுவடை பண்ணியிருக்கணும். இப்போ எல்லா மஞ்சளும் திரும்பவும் முளைக்கவே ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் நம்ம அறுவடை பண்ணிவிட்டு அதை வேணால் பிரித்து நிறைய இடத்துல நடவு பண்ணலாம். இப்போ அதை எடுத்துருவோம் போயிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய மஞ்சள் செடி வளர்ந்துருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பவும் முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. அது பாருங்கள், குட்டியாக ஒரு மஞ்சள் செடி தெரியுது. இப்போ போய் அதை தோண்டிடுவோம். நிறைய செடி வளர்ந்துருக்கிறதால எல்லாத்துக்கும் நடுவில் மாட்டிட்டு இருக்கு. இதோ இருக்கு பாருங்க, அந்த செடி தான். இப்போ அங்கதான் ஒரு பெரிய மஞ்சள் கிழங்கு இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். பிடுங்கி பார்த்துருவோம். இங்கதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு இருமடி பாத்தி. நல்லா மண் பொல பொலன்னு இருக்கு. நம்ம அழகா கையாலே தோண்டி எடுக்கலாம். அவ்வளோ சாஃப்டா இருக்கு பாருங்க. கிழங்கு நல்லா பெரிய அளவில் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் கையை வைக்கும் போதே நல்லா தெரியுது. இது பாருங்க, இது முளைச்சு வந்ததால இது தனியாக ஒரு செடியை நடவு பண்ணிடலாம். இப்போ உள்ள இருக்கக்கூடிய மஞ்சளை நான் அறுவடை பண்ணிட்டு காமிக்கிறேன். ஏன்னா நிறைய கிழங்கு தெரியுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு செடியிலேருந்து இவ்வளோ மஞ்சள் கிடைச்சிருக்கு. இன்னும் நம்ம தோட்டத்தில் ஏகப்பட்ட இடத்துல நான் மஞ்சளை நடவு பண்ணியிருக்கேன். வாங்க போய் ஒவ்வொன்றா பார்ப்போம். அடுத்ததா இங்கே ஒரு மஞ்சள் செடி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, எல்லாம் நல்லாவே வளர ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் நம்ம தோண்டி எடுத்துருவோம். ஏன்னா நான் போன வருஷத்துக்கு அதுக்கு முந்தின வருஷம் நான் மஞ்சளை தோண்டாம விட்டது கொஞ்ச நாள கிழங்கு மக்கிடுச்சு. அதனாலதான் இப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் நடவு பண்ணிக்கலாம் திரும்பவும் இதெல்லாம். அடுத்ததா இங்க ஒரு மஞ்சள் செடி. அடுத்ததா இங்க ஒண்ணு இருக்கு பாருங்க. வளரும் போதே இது குட்டியா தான் வளர்ந்தது. கிழங்கு எந்த அளவு இருக்குன்னு நம்ம தோண்டி பாத்துருவோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சின்ன அளவுல தான் வந்திருக்கு. ஆனா இங்க பாருங்க, ஒரு பெரிய கிழங்கு அழுகி போயிருக்கு. இது இதுல இருந்து வந்ததா இல்ல நான் நடவு பண்ண கிழங்கு இப்பதான் அழுகி போச்சான்னு தெரியல. ஆனா நம்ம கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு முன்னாடி நடவு பண்ணது. இது இதுல இருந்த கிழங்கு தான் அழுகி இருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் நான் தோண்டிடலான்னு வந்திருக்கேன். இப்ப அடுத்ததா இங்க ஒரு மஞ்சள் செடி. இது நம்ம லாங் பீன்ஸ் எல்லாம் இந்த இடத்துல இருந்து அறுவடை பண்ணியிருக்கோம். நம்ம டிசம்பர் செடிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய செடி இது. இதையும் அறுவடை பண்ணிடுவோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா சூப்பரா வந்திருக்கு மஞ்சள். இதெல்லாம் நான் மண்ணெல்லாம் அலசிட்டு காமிக்கிறேன். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம அறுவடை முடிச்சிருவோம். இதை பிள்ளைங்கிட்டோம். இன்னும் அடுத்தது இருக்கு, அங்கேயும் போகணும். அடுத்ததா இங்க பாத்தீங்கன்னா இங்கவே 3 மஞ்சள் செடி இருக்கு. நான் மொத்தமா அறுவடை பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா வீடியோ பெருசா போகும். பாத்தீங்கன்னா எல்லாமே முளைக்கவே ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் அறுவடை பண்ணிட்டு பார்ப்போம் எவ்வளவுதான் மஞ்சள் இருக்குன்னு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 மஞ்சள் செடியில இருந்து ஓரளவுக்கு சுமாரான அறுவடை கிடைச்சிருக்கு. அடுத்ததா இன்னும் ஒரே ஒரு செடி இருக்கு. இன்னும் நான் எங்கெங்க நட்டுன்னு எனக்கே ஞாபகம் இல்லை. இப்ப செடி இருக்கிறத வச்சு அங்க போய் அறுவடை பண்ணிட்டு இருக்கிறேன். அதையும் போய் முடிச்சுட்டு மொத்தமா எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போம். இந்த செடி தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுல இருந்து அறுவடை முடிச்சுட்டா மொத்தமா அறுவடை எவ்வளவு இருக்குன்னு நம்ம பாத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இருந்த அந்த ஒரு செடியும் அறுவடை பண்ணிட்டோம். இப்போ மொத்தமா எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு கூட நிறைய மஞ்சள் அறுவடை பண்ணிருக்கோம். இப்போ எல்லாத்தையும் நான் வாஷ் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளவு இருக்குன்னு காமிக்கிறேன். ஏன்னா மண்ணோட இருக்கு, எவ்வளவு இருக்குன்னு தெளிவா தெரியாது. நான் ஃபுல்லா உங்களுக்கு எடுத்துட்டு காமிக்கிறேன். பாருங்க, நல்லா வாஷ் பண்ணிட்டு உங்களுக்கு எடுத்து வச்சு காமிக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மஞ்சள் எல்லாம் கழுவிட்டு வந்துட்டேன். நல்லா சூப்பரா வந்திருக்கு. கிழங்குகள் ஓரளவுக்கு சுமாரான அறுவடைன்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த ஒரு சில கிழங்கு செடியை பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு கிழங்குகள் வந்திருக்கு பாருங்க. இதே மாதிரியே எல்லா செடியும் வந்திருந்தா ரொம்பவே சூப்பரான அறுவடையா இருந்திருக்கும். இதெல்லாம் செமிஷேட் ஏரியாவில் இருந்த செடி, அதுதான் நல்லா செழுமையா வந்திருக்கு. நான் டைரக்டா சன்லைட், ஃபுல் டைம் சன்லைட் இருக்கிற இடத்துல நடவு பண்ணதெல்லாம் கொஞ்சம் சுமாரா வந்திருக்கு. மஞ்சள் கொஞ்சம் நிழற்பாங்கான இடத்துல ரொம்ப சூப்பரா வளரக்கூடியது. இதை விட கொஞ்சம் அளவுல பெரிய செடியோட நிழல்ல இருக்கும்போது, ஒரு செமிஷேட் ஏரியாவில் இருக்கும்போது ரொம்ப நல்ல அறுவடை தரும். மஞ்சள் தோட்டத்துல கூட அகத்திக்கு அடியில மஞ்சள் நடவு பண்ணுவாங்களா, அந்த நிழல்ல மஞ்சள் நல்லா வளரும். அதுக்காக தான். நீங்க உங்க தோட்டத்துல மஞ்சள் நடவு பண்றதா இருந்தாலும் கொஞ்சம் செமிஷேட் ஏரியாவில் நடவு பண்ணி பாருங்க. இப்ப நானும் இப்ப முளைச்சிருக்கிற மஞ்சள்ல எல்லாத்தையுமே செமிஷேட் ஏரியாவில் நடவு பண்ணி அடுத்த வருஷம் நம்ம மஞ்சள் பொடியை கடையில வாங்கக்கூடாது. நம்ம வீட்டுல அறுவடை பண்ற மஞ்சள்ல இருந்து நம்ம பயன்படுத்தணும். அந்த அளவுக்கு இந்த வருஷம் நம்ம நடவு பண்ணிடலாம். இப்போ கூடைக்குள்ளே இருக்கிறதால எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு தெளிவாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் ஃபுல்லாக கீழே வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ இருக்குன்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி அடுக்கி வச்சு பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய முளை விட்டு வளர்ந்து செடியாகவே இருக்குது. அதையெல்லாம் அப்படியே கட் பண்ணி செடிகளை நடவு பண்ணிட்டு போகிறேன். இந்த தடவை ஃபுல்லாகவே நடவு பண்ணிடலான்னு இருக்கேன். இதில் இதெல்லாம் உடஞ்ச கிழங்குகள். இதை மட்டும் வேணும்னா எடுத்துக்கிட்டு மீதியெல்லாம் அப்படியே நடவு பண்ண போகிறேன்.
அடுத்த வருஷம் நம்ம நிறைய மஞ்சள் அறுவடை பண்ணணும், அதுக்காக தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பராக மஞ்சள் அறுவடை பண்ணியிருக்கோம். நம்ம வந்து போன சீசனில் க்ரோ பேக்கில் நடவு பண்ணி அதிலிருந்து வளர்த்து மஞ்சள் தான் இப்போ நடவு பண்ணி இவ்வளோ அறுவடை எடுத்திருக்கோம். நான் போன வருஷம் வந்து க்ரோ பேக்கில் எப்படி வளர்க்குதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். அதில் எடுத்த மஞ்சள் தான் இது மொத்தமும். ஃப்ரெண்ட்ஸ், போன சீசனுக்கு நான் க்ரோ பேக்கில் நடவு பண்ணியிருந்த மஞ்சளை அதுலேருந்து அறுவடை பண்ணி எடுத்த மஞ்சளை முளைக்க வச்சு நடவு பண்ண செடி தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அதில் கிடைச்ச அறுவடை தான் இது. ஒரு சின்ன பீஸ் மஞ்சள்ல இருந்து போன வருஷம் நிறைய அறுவடை பண்ணியிருந்தேன். அந்த மஞ்சள்ல இருந்து இப்போ நடவு பண்ணி இன்னும் கொஞ்சம் அதிகமாகிருக்கு. அடுத்த வருஷம் இன்னும் இதை விட அதிகமாக அறுவடை பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அறுவடை உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.